தெரியல. 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன் பார்த்து ஒரு லூசு தயாளி வேற உள்ள வர உடனே இதை பார்த்துட்டு மன்னிச்சிடுங்க அரசேன்னு சொல்லுதான். அதான் கெடுத்துட்டேடா மயிறு, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுதான். வடக்குல இருந்து செய்தி வந்திருக்குன்னு அவன் சொல்லவும் அவனோட அம்மாவை போய் பார்த்து பேசுதான். அவன் அவங்க அம்மா கிட்ட நம்ம ஆளுக்கு அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டுட்டு அரண்மனையை இருளாக்கிட்டாங்கன்னு சொல்லுதான். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஒரு பையன் கனவு கண்டாமல, அவனும் அவனோட தம்பி ஒருத்தன் உண்டு, அவனையும் காணும்னு பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனோட இறுதி சடங்குக்கும் போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ள அடுத்த சீன் வந்துட்டு இவன் பேர் தான் தியான் கிரேஜியா. யாருன்னே தெரியல, இயேசுவை சில்வையில கட்டி போட்டு டார்ச்சர் பண்ண மாதிரி இவனை கிராஸ்ல கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ யாருன்னு கத்தவும் அவன் டென்ஷன்ல கத்தியை வச்சு நகத்துக்குள்ள இறக்கிடுதான். அதுக்கு அடுத்த சீன்லயே என்னடா யாருமே காணும், திடீர்னு புதறக்குள்ள இருந்து ஜேமி லனிஸ்டர் வராருப்பா. அவங்க கூடயே கேத்லின் ஸ்டார்க் தலைமையில இருக்க ஒரு போர் சிப்பாயும் வரான். சாரி, அது ஒரு பொம்பளை. அவங்க 2 பேரும் அந்த கொலைக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கேத்லின் ஸ்டார்க் ஜேமியை கொண்டு போய் தலைநகரத்தில் விட்டுட்டு அவங்களோட பொண்ணுங்களை கூட்டு வரதுக்காண்டி தான் அந்த பெண்மணியை அனுப்பியிருப்பாங்க. அவங்களோட பேரு பிரெயின் ஆஃப் டார்க்.